விளக்கத்தேன் கிண்டாரி என்று விளக்கம் உன்னை வேலைக்கு வச்சவன் யாரு? மகாராஜா கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லல. என்ன வேலைக்கு வச்சா எனக்கு குடுக்கறதுல சரி பாதி எல்லை காப்பில நான் எப்படி இருப்பாது வரும் சொல்லுகிறேன். சரி பாதியா நான் குடுக்கறேன்னு சொல்லிக்கிறேன். உனக்கு கமிஷனர் வந்து வேலையே ஆகாது. நான் பேச்சு தவறவே மாட்டேன். சம்பளத்துல பாதி கொடுக்கணும்னா கொடுக்கணும். கட்டாயம் எனக்கு குடுக்கறதுல பாதி உனக்கு அப்படியே. மகாராஜா இவர் தான் என்ன வேலைக்கு வச்சவரு. இவன் தானா வேலைக்கு வச்சுவேன்? ஆமாண்டா. ஆமாண்டா நீ கூட சொன்ன. அப்படி எனக்கு என்னன்னா குடிச்சா நீ வந்ததுல இருந்து அது அப்படியே ஒரு எள்ளு மூக்கால வர கூடாது. வரவே கூடாது. அப்படியே சரி பாதியே எங்க அண்ணன் கொடுப்பாங்களாம். உனக்கு கொடுத்ததே இவனுக்கு கொடுக்கணும். அப்படியே சரி பாதியா மல்ல கட்டவா ஒரே கோவம் வரும். இதான் அப்படியே பிடிக்கிறியா? அப்படியே பிடிக்கிறியா? கொஞ்சம் கூட கம்மியாக கூடாது. கொஞ்சம் வேணுமா? இதுதான் இருக்கிறியா? மொண்டாடி தலை யாருக்க நீ வச்சு வேலையில் இதை குத்துனுக்குறாங்க. எனக்கு போடா யாரு நீ சூத்து தாண்டா சொல்றது. அவன் சூத்து தான் பெருசாகுது. சவுண்ட் வரலையா? அதுல வராது. மதவா மகாராஜா அப்படி விளக்கத்தை விளக்கம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். உமது சேவாத்தை பிடிக்க வேண்டும். அதாரத்தை விடுத்து சர்வ ஜாக்கிரதையோட இருக்கு மகாராஜா. அப்படித்தான் மகாராஜா அர்த்தம். தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. உடனே சொல்லிட்டான் தெரியல. நீதானே மகாராஜா சொல்ல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. சரி சந்திரே எங்க சாப்பாடு போனமே அந்த சந்திலியா? நீதான் சொன்னீங்கப்பா. ஏன்டா என் உயிரை வாங்குற? மதியன்றால் இரவிலே வரக்கூடிய சந்திரன். அடிடே இந்த நைட்ல வரானே நிலவு. அதுக்கு அறிவுன்னு ஒரு பொருள். அப்படி மதியம் என்று சொல்லக்கூடியதோ சந்திரன். சந்திரன் என்று சொல்லக்கூடியதோ சூரியன். உனக்கு அவர் போற சாதம் இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ இரவுக்கு இங்கிலீஷ்ல நான் சொல்றோம் நைட்ன்றோம். இரவுக்கு இங்கிலீஷ்ல நைட்ன்றோம். ஆமா. சந்திரன் எப்போ வரான்? இரவுல வரான். பகலுக்கு இங்கிலீஷ்ல நான் சொல்றோம் டே.
சூரியன் எப்போ வரான்? பகல்ல தான் டே இல்ல எப்போ வரான்? டே. அதுதான் சொன்னா டே சூரியன். டேல வர்றது சூரிய மகாராஜா. ஆறவன் கக்கறவன் கக்கக்கன்னு. டேய் அது வேற ஒண்ணும் இல்ல. என்ன டேன்னு கூப்பிடணும். மகாராஜா அப்ப கதி என்று சொல்லக்கூடியதோ சந்திரன். கதி என்று சொல்லக்கூடியதோ சூரியன். டேய் இது சிங்கம் படத்து சூர்யாவா? சூரியன். அப்படி மதி என்று சொல்லக்கூடிய சந்திரகுலத்தில் பிறந்த 105 பேருக்கும் 105 பேருக்கும் மாமனுக்கும் மாமனாகுமா எண்டிசில வாழக்கூடிய காலன் என்று சொல்லக்கூடிய யமனுக்கு ஒப்பாக வாழ்ந்து யமனுக்கு ஒப்பாக வாழ்ந்தவருங்க. அது இருந்தாலும் அப்படி யமனுக்கு ஒப்பாக வாழ்ந்து வரக்கூடியவன் என்னுடைய நாடு எந்த நாடுன்னு தெரியுமா? எந்த நாடு மகாராஜா? இல்ல இறந்த நாடு இல்ல வாங்கி தொடுற நாடு. ஐயோ நீங்க எந்த நாடு? அந்த நாடு என்னுடைய நாடு காந்தார தேசம். அந்த காந்தார சைலண்ட் சைலண்ட் குடி பசங்களா காந்தாரி தேசத்திலே ஒரு தங்கத்திற்கு ஒப்பாக வந்து வருகின்றேன். நீங்க ஆமா கலகம் தேவில இறங்கி விட்டார். காட்டிலே வாழக்கூடியதோ சிங்கம். சிங்கம் அந்த சிங்கமாகப்பட்டது தன் இரையை தேடி கொள்ள எத்தன்மையான கூர்மையான புத்தியை கொண்டதோ அது போன்று கலகம் தேவில இறங்கி விட்டார். அந்த சிங்கத்திற்கு ஒப்பான கூர்மையான புத்தியை கொண்ட சிங்கத்திற்கு ஒப்பாக வாழ்ந்து வரீங்க. அப்படி சிங்கத்திற்கு ஒப்பான கூர்மையான புத்தியை கொண்டவன் என்னுடைய நாமதேயம் என்ன தெரியுமோ? எத்தனை மணி மகாராஜா? எது வேலூர் டு திருத்தி போது அந்த ராமஜெயமா? நீதான் ராமஜெயம் தெரியுமோ? ராமஜெயத்துக்கும் நாமஜெயத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அடி அந்த நாமஜெயம் நான் திரும்பி விழுகிறான். அவனுக்கு வாங்கின கடனை கொடுக்க முடியாம தான் நீ இப்படி ஊர் ஊரா சுத்தி நிற்கிறான். டேய் அந்த நாமதேயம் கிடையாது. நாமதேயம் என்னுடைய பெயர். நான் நெல்லா கலகாவா? இது இதுலயே கண்டா உங்ககிட்ட காமநாட்டி. டேய் நீ பேசாதடா. கள்ளங்கபடி இல்லாத மனசுப்பா. நாளைக்கு நாள் இருக்கிற இடமே தெரியாது. உனக்கு கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் ஆடும் கொண்டாட்டாலே பண்ணுமா? கல்யாணம் வார்த்தை மட்டும் அவன் வரும்போது பேசாத. அவன் குழந்தைக்கு ஒரே 43 வயசு ஆகிது. இன்னும் ஒரு என்னுடைய பெயர் அடே பயிர் என்ன கலகா பயிர் நெல் பயிர் சரி உங்க பெயர் என்ன பேர் மேலதா சொல்லிக் கொண்டு வருகின்ற